For join our free courses எங்கள் இலவச படிப்புகளில் சேர கான்டாக்ட் 7871461001. வாட்ஸ்அப் only. Send your name and details. வாட்ஸ்அப் மட்டும். உங்கள் பெயர் மற்றும் விவரங்களை அனுப்பவும். இந்தியாவில் முறையான மற்றும் முறைசாரா துறைகளுக்கு இடையே உள்ள வேறுபாட்டை காண்க. இந்திய பொருளாதாரத்தில் வேலைவாய்ப்பை அடிப்படையாகக் கொண்டு நிறுவனங்களை முறைசார் துறை ஃபார்மல் ஆர்கனைஸ்ட் செக்டர் மற்றும் முறைசாரா துறை இன்ஃபார்மல் அன்ஆர்கனைஸ்ட் செக்டர் என இரண்டு வகையாக பிரிக்கலாம். இந்தியாவின் தற்போதைய நிலை இந்தியன் சினரியோ. இந்தியாவை பொறுத்தவரை இந்த இரண்டு துறைகளுக்கும் இடையிலான வேறுபாடு மிக முக்கியமானது. அளவின் அடிப்படையில் இந்தியாவின் மொத்த தொழிலாளர்களில் சுமார் 90% பேர் முறைசாரா துறையிலேயே இன்ஃபார்மல் செக்டர் வேலை செய்கிறார்கள். இது இந்தியாவின் மிகப்பெரிய பலவீனமாக பார்க்கப்படுகிறது. வரி வருவாய். முறைசார் துறை முறையாக வரி இன்கம் டாக்ஸ் ஜிஎஸ்டி செலுத்துகிறது. முறைசாரா துறை பெரும்பாலும் வரி வரம்பிற்குள் வருவதில்லை. கேஷ் எக்கானமி. அரசின் முயற்சிகள். சமீபத்திய காலங்களில் ஸ்ரம் இணையதளம் மூலம் முறைசாரா தொழிலாளர்களை பதிவு செய்யவும் அவர்களுக்கு சமூக பாதுகாப்பு வழங்கவும் அரசு முயன்று வருகிறது. சுருக்கமாகச் சொன்னால் முறைசார் துறை என்பது பாதுகாப்பான மற்றும் சட்டப்பூர்வமான வேலையை குறிக்கிறது. முறைசாரா துறை என்பது பாதுகாப்பற்ற மற்றும் பிழைப்பிற்கான வேலையை குறிக்கிறது. இந்திய பொருளாதாரம் முழுமையாக வளர்ச்சியடைய தொழிலாளர்கள் முறைசாரா துறையிலிருந்து முறைசார் துறைக்கு மாறுவது அவசியமாகும். Distinguish between formal and informal sectors in India. இந்தியாவில் முறையான மற்றும் முறைசாரா துறைகளுக்கு இடையே உள்ள வேறுபாட்டை காண்க. Formal and informal sectors in India. இந்தியாவில் முறையான மற்றும் முறைசாரா துறைகள். The Indian economy can be broadly divided into two sectors, formal and informal. The distinction between these sectors is based on the nature of employment, working conditions, and regulatory frameworks. இந்திய பொருளாதாரத்தை பரவலாக இரண்டு துறைகளாக பிரிக்கலாம், முறையான மற்றும் முறைசாரா. இந்த துறைகளுக்கு இடையிலான வேறுபாடு வேலைவாய்ப்பு, வேலை நிலைமைகள் மற்றும் ஒழுங்குமுறை கட்டமைப்புகளின் தன்மையை அடிப்படையாக கொண்டது. Formal sector முறையான துறை. Registered enterprises. Formal sector enterprises are registered with the government and are subject to various laws and regulations. பதிவு செய்யப்பட்ட நிறுவனங்கள். முறையான துறை நிறுவனங்கள் அரசாங்கத்தில் பதிவு செய்யப்பட்டுள்ளன, மேலும் பல்வேறு சட்டங்கள் மற்றும் விதிமுறைகளுக்கு உட்பட்டவை. Organized workforce. Formal sector workers are often part of organized trade unions and have access to social security benefits. ஒழுங்கமைக்கப்பட்ட பணியாளர்கள். முறையான துறை தொழிலாளர்கள் பெரும்பாலும் ஒழுங்கமைக்கப்பட்ட தொழிற்சங்கங்களின் ஒரு பகுதியாக உள்ளனர் மற்றும் சமூக பாதுகாப்பு சலுகைகளை அணுகுகின்றனர். Better working conditions. Formal sector workers typically enjoy better working conditions, including higher wages, job security, and benefits. சிறந்த பணி நிலைமைகள். முறையான துறை தொழிலாளர்கள் பொதுவாக அதிக ஊதியங்கள், வேலை பாதுகாப்பு மற்றும் சலுகைகள் உள்ளிட்ட சிறந்த பணி நிலைமைகளை அனுபவிக்கின்றனர். Informal sector முறைசாரா துறை. Unregistered enterprises. Informal sector enterprises are not registered with the government and operate outside the purview of regulatory frameworks. பதிவு செய்யப்படாத நிறுவனங்கள். முறைசாரா துறை நிறுவனங்கள் அரசாங்கத்தில் பதிவு செய்யப்படவில்லை மற்றும் ஒழுங்குமுறை கட்டமைப்பின் எல்லைக்கு வெளியே செயல்படுகின்றன. Unorganized workforce. Informal sector workers are often not part of trade unions and lack access to social security benefits. முறைசாரா பணியாளர்கள். முறைசாரா துறை தொழிலாளர்கள் பெரும்பாலும் தொழிற்சங்கங்களின் பகுதியாக இல்லை மற்றும் சமூக பாதுகாப்பு சலுகைகளை அணுகுவதில்லை. Poor working conditions. Informal sector workers often face poor working conditions, including low wages, long hours, and lack of job security. மோசமான பணி நிலைமைகள். முறைசாரா துறை தொழிலாளர்கள் பெரும்பாலும் குறைந்த ஊதியம், நீண்ட வேலை நேரம் மற்றும் வேலை பாதுகாப்பு இல்லாமை உள்ளிட்ட மோசமான பணி நிலைமைகளை எதிர்கொள்கின்றனர். Key differences. முக்கிய வேறுபாடுகள். Regulatory framework. Formal sector enterprises are subject to various laws and regulations, while informal sector enterprises operate outside these frameworks. ஒழுங்குமுறை கட்டமைப்பு.
முறையான துறை நிறுவனங்கள் பல்வேறு சட்டங்கள் மற்றும் விதிமுறைகளுக்கு உட்பட்டவை. அதே நேரத்தில் முறைசாரா துறை நிறுவனங்கள் இந்த கட்டமைப்புகளுக்கு வெளியே செயல்படுகின்றன. Working conditions. Formal sector workers enjoy better working conditions, while informal sector workers often face poor working conditions. வேலை நிலைமைகள். முறையான துறை தொழிலாளர்கள் சிறந்த பணி நிலைமைகளை அனுபவிக்கிறார்கள். அதே நேரத்தில் முறைசாரா துறை தொழிலாளர்கள் பெரும்பாலும் மோசமான பணி நிலைமைகளை எதிர்கொள்கின்றனர். Social protection. Formal sector workers have access to social security benefits, while informal sector workers often lack these benefits. சமூக பாதுகாப்பு. முறையான துறை தொழிலாளர்கள் சமூக பாதுகாப்பு சலுகைகளை அணுகுகிறார்கள். அதே நேரத்தில் முறைசாரா துறை தொழிலாளர்கள் பெரும்பாலும் இந்த சலுகைகளை பெறுவதில்லை. Conclusion. The formal and informal sectors in India differ significantly in terms of their characteristics, working conditions, and regulatory frameworks. Understanding these differences is crucial for developing policies and interventions that promote decent work and social protection for all workers. இந்தியாவில் முறையான மற்றும் முறைசாரா துறைகள் அவற்றின் பண்புகள், பணி நிலைமைகள் மற்றும் ஒழுங்குமுறை கட்டமைப்புகளின் அடிப்படையில் கணிசமாக வேறுபடுகின்றன. அனைத்து தொழிலாளர்களுக்கும் ஒழுக்கமான வேலை மற்றும் சமூக பாதுகாப்பை ஊக்குவிக்கும் கொள்கைகள் மற்றும் தலையீடுகளை இந்தியாவில் முறைசாரா துறையின் வளர்ச்சியை நீங்கள் எப்படி பார்க்கிறீர்கள்? இந்தியாவில் முறைசாரா துறையின் இன்ஃபார்மல் செக்டர் வளர்ச்சியை ஒரு பாதுகாப்பு புகலிடம், சேஃப்டி வால்வ் மற்றும் கட்டமைப்பு தோல்வி, ஸ்ட்ரக்சரல் ஃபெயிலியர் ஆகிய இரண்டின் கலவையாகவே பார்க்க வேண்டும். இது இந்திய பொருளாதாரத்தின் முதுகெலும்பாக இருந்தாலும் நீண்ட கால வளர்ச்சிக்கான ஆரோக்கியமான அறிகுறி அல்ல. எனது பார்வையை கீழ்க்கண்ட கோணங்களில் விவரிக்கிறேன். வேலைவாய்ப்பற்ற வளர்ச்சியின் விளைவு ரிசல்ட் ஆஃப் ஜாப்லெஸ் growth. இந்தியா பொருளாதார ரீதியாக வேகமாக வளர்ந்தாலும் ஜிடிபி growth அந்த வளர்ச்சிக்கு ஏற்றவாறு முறையான வேலைவாய்ப்புகள் ஃபார்மல் ஜாப்ஸ் உருவாகவில்லை. பெரிய தொழிற்சாலைகள் மற்றும் ஐடி நிறுவனங்கள் இயந்திரமயமாக்கல் மற்றும் தானியங்கி ஆட்டோமேஷன் முறையை நாடுவதால் குறைவான ஆட்களையே வேலைக்கு எடுக்கின்றன. பார்வை. முறைசாரா துறை வளர்வது என்பது மக்கள் விருப்பப்பட்டு தேர்ந்தெடுக்கும் ஒன்றல்ல, அது வேறு வழியின்றி தள்ளப்படும் ஒரு பிழைப்புக்கான உத்தி, சர்வைவல் ஸ்ட்ராட்டஜி ஆகும். முறைசார் துறையின் முறைசாரா தன்மை, அன்ஃபார்மலைசேஷன் ஆஃப் த ஃபார்மல் செக்டர். தற்போது நடக்கும் மிகவும் ஆபத்தான போக்கு இதுதான். பெரிய பெருநிறுவனங்கள் ஃபார்மல் செக்டர் கூட செலவை குறைப்பதற்காகவும் தொழிலாளர் சட்டங்களை தவிர்ப்பதற்காகவும் நிரந்தர ஊழியர்களை குறைத்து ஒப்பந்த தொழிலாளர்களை கான்ட்ராக்ட் லேபர் அதிகம் நியமிக்கின்றன. பார்வை. புள்ளிவிவரங்களில் இது தொழிற்சாலை வேலை என்று காட்டப்பட்டாலும் நடைமுறையில் இவர்களுக்கு எந்த பணி பாதுகாப்பும் இல்லை. இது தொழிலாளர் வர்க்கத்தின் பாதுகாப்பை பலவீனப்படுத்துகிறது. விடுபட்ட மையப்பகுதி, த மிஸ்ஸிங் மிடில் ஃபெனாமினன். இந்திய தொழில்துறையில் ஒரு விசித்திரமான அமைப்பு உள்ளது. ஒரு பக்கம் மிகச்சிறிய குடிசை தொழில்கள் முறைசாரா, மறுபக்கம் மிகப்பெரிய பன்னாட்டு நிறுவனங்கள் முறைசார். நடுவில் இருக்க வேண்டிய நடுத்தர நிறுவனங்கள் மிக குறைவு. காரணம், சிறிய நிறுவனங்கள் பெரிதாக வளர்ந்தால் அவை வரி வரம்பிற்குள்ளும் தொழிலாளர் சட்டங்களுக்குள்ளும் வர வேண்டும். இதற்கு பயந்து பல நிறுவனங்கள் வேண்டுமென்றே சிறியதாகவே முறைசாரா துறையிலேயே இருக்க விரும்புகின்றன. இது பொருளாதார வளர்ச்சிக்கு தடையாகும். கிக் பொருளாதாரத்தின் கிக் எக்கானமி மாயை. ஓலா, உபேர், ஸ்விக்கி, ஜோமேட்டோ போன்ற புதிய வேலைவாய்ப்புகள் முறைசாரா துறையின் நவீன வடிவமாகும். பார்வை. இது இளைஞர்களுக்கு உடனடி வருமானத்தை அளித்தாலும் இது அவர்களை ஒரு நீண்ட கால திறனற்ற லோ ஸ்கில் நிலைக்கு தள்ளுகிறது. 10 ஆண்டுகள் டெலிவரி வேலை செய்யும் ஒருவருக்கு அந்த அனுபவத்தை வைத்து வேறு பெரிய வேலை கிடைக்காது. இது ஒரு திறன் பொறி, ஸ்கில் ட்ராப். சமூக மற்றும் பொருளாதார தாக்கம். நேர்மறை. முறைசாரா துறைதான் இந்தியாவின் ஏழ்மையான மக்களுக்கு உணவளிக்கிறது. கோவிட் போன்ற பேரிடர் காலங்களில் அரசாங்கத்தால் அனைவரையும் காக்க முடியாதபோது முறைசாரா தொழில்களே மக்களை காப்பாற்றின. எதிர்மறை. அரசாங்கத்திற்கு வரவேண்டிய வரி வருவாய் டாக்ஸ் ரெவென்யூ இதனால் குறைகிறது. இதனால் உள்கட்டமைப்பு மற்றும் மக்கள் நலத்திட்டங்களுக்கு போதிய நிதி கிடைப்பதில்லை.
முடிவுரை: இந்தியாவில் முறைசாரா துறையின் வளர்ச்சி என்பது ஒரு தற்காலிக தீர்வு, பேண்ட் எய்ட் சொல்யூஷன் மட்டுமே. ஒரு வளர்ந்த நாடாக இந்தியா மாற வேண்டுமானால், முறைசாரா தொழிலாளர்களை கட்டாயப்படுத்தி முறைப்படுத்தாமல், பணமதிப்பிழப்பு போன்ற அதிர்ச்சிகள் மூலம் அவர்களுக்கு தேவையான திறன் மேம்பாடு ஸ்கில்லிங் மற்றும் எளிதான வணிக கடனுதவி அளிப்பதன் மூலம் அவர்களை படிப்படியாக முறைசார் துறைக்கு மாற்றுவதே சரியான வழியாக இருக்கும். இல்லையெனில் இந்தியா உழைக்கும் ஏழைகளை வொர்க்கிங் புவர் கொண்ட நாடாகவே தொடரும். How do you view the growth of informal sector in India? இந்தியாவில் முறைசாரா துறையின் வளர்ச்சியை நீங்கள் எப்படி பார்க்கிறீர்கள்? Growth of informal sector in India. இந்தியாவில் முறைசாரா துறையின் வளர்ச்சி. The informal sector in India has grown significantly, driven by various factors. இந்தியாவில் முறைசாரா துறை கணிசமாக வளர்ந்துள்ளது, இதற்கு பல்வேறு காரணிகள் காரணமாகும். Causes of growth. வளர்ச்சிக்கான காரணங்கள்: limited formal job opportunities. The formal sector has not been able to absorb the growing workforce, leading many to seek employment in the informal sector. வரையறுக்கப்பட்ட முறையான வேலை வாய்ப்புகள். முறைசாரா துறை வளர்ந்து வரும் பணியாளர்களை உள்வாங்க முடியவில்லை, இதனால் பலர் முறைசாரா துறையில் வேலை தேடத் தொடங்கினர். Flexibility and ease of entry. The informal sector offers flexibility and ease of entry, attracting many workers who cannot find formal employment. நெகிழ்வுத்தன்மை மற்றும் நுழைவு எளிமை. முறைசாரா துறை நெகிழ்வுத்தன்மை மற்றும் நுழைவு எளிமையை வழங்குகிறது, முறையான வேலைவாய்ப்பை கண்டுபிடிக்க முடியாத பல தொழிலாளர்களை ஈர்க்கிறது. Lack of social security. Many workers in the informal sector lack access to social security benefits, making it difficult for them to transition to the formal sector. சமூக பாதுகாப்பு இல்லாமை. முறைசாரா துறையில் உள்ள பல தொழிலாளர்களுக்கு சமூக பாதுகாப்பு சலுகைகள் கிடைக்காததால் அவர்கள் முறையான துறைக்கு மாறுவது கடினம். Characteristics. பண்புகள். Unorganized and unregulated. The informal sector is characterized by unorganized and unregulated work arrangements, often without formal contracts or benefits. ஒழுங்கமைக்கப்படாத மற்றும் ஒழுங்குபடுத்தப்படாத. முறைசாரா துறையானது ஒழுங்கமைக்கப்படாத மற்றும் ஒழுங்குபடுத்தப்படாத பணி ஏற்பாடுகளால் வகைப்படுத்தப்படுகிறது, பெரும்பாலும் முறையான ஒப்பந்தங்கள் அல்லது சலுகைகள் இல்லாமல். Low wages and poor working conditions. Workers in the informal sector often face low wages, poor working conditions, and limited job security. குறைந்த ஊதியம் மற்றும் மோசமான வேலை நிலைமைகள். முறைசாரா துறையில் உள்ள தொழிலாளர்கள் பெரும்பாலும் குறைந்த ஊதியம், மோசமான வேலை நிலைமைகள் மற்றும் வரையறுக்கப்பட்ட வேலை பாதுகாப்பை எதிர்கொள்கின்றனர். Limited access to credit and resources. Informal sector workers often have limited access to credit and resources, hindering their ability to invest in their businesses or improve their livelihoods. கடன் மற்றும் வளங்களுக்கான வரையறுக்கப்பட்ட அணுகல். முறைசாரா துறை தொழிலாளர்கள் பெரும்பாலும் கடன் மற்றும் வளங்களுக்கான வரையறுக்கப்பட்ட அணுகலை கொண்டுள்ளனர், இது அவர்களின் தொழில்களில் முதலீடு செய்வதற்கான அல்லது அவர்களின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்துவதற்கான திறனை தடுக்கிறது. Impact. Contribution to GDP. The informal sector contributes significantly to India's GDP, providing employment and income opportunities for millions of workers. மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் பங்களிப்பு. முறைசாரா துறை இந்தியாவின் மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் குறிப்பிடத்தக்க பங்களிப்பை அளிக்கிறது. Poverty and inequality. However, the informal sector is also associated with poverty and inequality, as workers often face low wages and limited social protection. வறுமை மற்றும் சமத்துவமின்மை. இருப்பினும் முறைசாரா துறை வறுமை மற்றும் சமத்துவமின்மையுடன் தொடர்புடையது, ஏனெனில் தொழிலாளர்கள் பெரும்பாலும் குறைந்த ஊதியம் மற்றும் வரையறுக்கப்பட்ட சமூக பாதுகாப்பை எதிர்கொள்கின்றனர். Way forward. முன்னோக்கி செல்லும் வழி. Formalization and regulation. Efforts should be made to formalize and regulate the informal sector, providing workers with better working conditions, social security, and access to credit and resources. முறைசாரா துறையை முறைசாரா துறையாக மாற்றவும் ஒழுங்குபடுத்தவும் முயற்சிகள் மேற்கொள்ளப்பட வேண்டும், இதன் மூலம் தொழிலாளர்களுக்கு சிறந்த பணி நிலைமைகள், சமூக பாதுகாப்பு மற்றும் கடன் மற்றும் வளங்களை அணுக முடியும். Social protection. Implementing social protection programs, such as pension schemes and health insurance, can help improve the livelihoods of informal sector workers. சமூக பாதுகாப்பு.
ஓய்வூதிய திட்டங்கள் மற்றும் சுகாதார காப்பீடு போன்ற சமூக பாதுகாப்பு திட்டங்களை செயல்படுத்துவது முறைசாரா துறை தொழிலாளர்களின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்த உதவும். Skills development. Providing skills development training can help informal sector workers improve their productivity and competitiveness, enabling them to access better paying jobs and improve their livelihoods. திறன் மேம்பாடு. திறன் மேம்பாடு பயிற்சி வழங்குவது முறைசாரா துறை தொழிலாளர்கள் தங்கள் உற்பத்தித்திறன் மற்றும் போட்டித்தன்மையை மேம்படுத்த உதவும். இதனால் அவர்கள் சிறந்த ஊதியம் பெறும் வேலைகளை அணுகவும் அவர்களின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்தவும் உதவும். இந்தியாவின் நகர்ப்புற பொருளாதாரத்தில் முறைசாரா துறை. இந்தியாவின் நகர்ப்புற பொருளாதாரத்தில் அர்பன் எக்கானமி முறைசாரா துறை இன்ஃபார்மல் செக்டர் என்பது ஒரு தவிர்க்க முடியாத அதே சமயம் மிகவும் சிக்கலான அங்கமாகும். நகரங்களின் தினசரி இயக்கம் பெருநிறுவனங்களை விட இந்த முறைசாரா துறையையே அதிகம் நம்பியிருக்கிறது. நகர்ப்புற பொருளாதாரத்தில் இத்துறையின் பங்கு, தன்மை மற்றும் சவால்களை கீழ்க்கண்டவாறு விரிவாக காணலாம். நகர்ப்புற முறைசாரா துறையில் யார் யார் உள்ளனர்? நகரங்களில் முறைசாரா துறை என்பது மிகவும் பன்முகத்தன்மை வாய்ந்தது. இதை 4 முக்கிய பிரிவுகளாக வகைப்படுத்தலாம். சாலையோர வியாபாரிகள், ஸ்ட்ரீட் வெண்டர்ஸ், காய்கறி விற்பவர், பூ விற்பவர், துரித உணவு ஃபாஸ்ட் ஃபுட் கடைக்காரர்கள். இவர்கள் நகரத்தின் விநியோகச் சங்கிலியில் முக்கிய பங்கு வகிக்கின்றனர். கட்டுமான தொழிலாளர்கள், கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கர்ஸ், நகரத்தின் வானுயர்ந்த கட்டடங்களை கட்டுபவர்கள், ஆனால் பெரும்பாலும் பாதுகாப்பற்ற சூழலில் வேலை செய்பவர்கள். வீட்டு பணியாளர்கள், டொமெஸ்டிக் ஒர்க்கர்ஸ், வீடுகளைச் சுத்தம் செய்பவர்கள், சமையல்காரர்கள் மற்றும் குழந்தைகளை பராமரிப்பவர்கள். போக்குவரத்து மற்றும் சேவை பணியாளர்கள், ஆட்டோ ரிக்ஷா ஓட்டுநர்கள், சுமை தூக்குபவர்கள் மற்றும் மெக்கானிக்கிகள். நவீன கிக் பணியாளர்கள், கிக் ஒர்க்கர்ஸ், உணவு டெலிவரி ஸ்விக்கி, ஜொமாட்டோ மற்றும் வாடகை கார் ஊபர், ஓலா ஓட்டுநர்கள். நகர்ப்புற பொருளாதாரத்தில் இதன் முக்கியத்துவம். முறைசாரா துறை நகரங்களுக்கு ஏன் தேவைப்படுகிறது? குறைந்த விலையில் சேவைகள், அஃபோர்டபிலிட்டி. நகரத்து நடுத்தர வர்க்கத்தினரால் மிடில் கிளாஸ் பெரிய வணிக வளாகங்களில், மால்ஸ் அதிக விலை கொடுத்து பொருட்களை வாங்க முடியாது. அவர்களுக்கு குறைவான விலையில் காய்கறிகள், வீட்டு உபயோகப் பொருட்களை கொண்டு சேர்ப்பது சாலையோர வியாபாரிகளே. வேலைவாய்ப்பின் புகலிடம், எம்ப்ளாய்மெண்ட் அப்சார்பர். கிராமங்களிலிருந்து விவசாயம் பொய்த்து பிழைப்பு தேடி நகரங்களுக்கு வரும் மக்களுக்கு உடனடியாக வேலை தருவது இத்துறைதான். இதற்கு பெரிய கல்வி தகுதியோ முதலீடோ தேவையில்லை. பொருளாதார பங்களிப்பு. இந்தியாவின் ஜிடிபியில் ஜிடிபி கணிசமான பங்கை, குறிப்பாக சேவைத்துறையில், இந்த முறைசாரா துறையே வழங்குகிறது. நகர்ப்புற முறைசாரா துறையின் தனித்துவமான பிரச்சினைகள். கிராமப்புற முறைசாரா துறையை விட விவசாயம், நகர்ப்புற முறைசாரா துறை சந்திக்கும் சவால்கள் வேறுபட்டவை. இடநெருக்கடி மற்றும் சட்டச் சிக்கல். ஸ்பேஸ் அண்ட் லெகாலிட்டி. நகரங்களில் இடம், ஸ்பேஸ் தான் மிகப்பெரிய பிரச்சனை. சாலையோர வியாபாரிகள் நடைபாதையை ஆக்கிரமிப்பதாக கூறி அடிக்கடி காவல்துறையால் அகற்றப்படுகிறார்கள். நகரத்திற்கான உரிமை, ரைட் டு தி சிட்டி, இவர்களுக்கு மறுக்கப்படுகிறது. குடியிருப்பு பிரச்சினை. ஹவுசிங் ஸ்லம்ஸ். நகரத்தை உருவாக்கும் இத்தொழிலாளர்களால் அந்த நகரத்தில் வாடகை கொடுத்து தங்க முடிவதில்லை. இதனால் இவர்கள் குடிசை பகுதிகளிலும் ஸ்லம்ஸ், மேம்பாலங்களுக்கு அடியிலும் வசிக்க நேரிடுகிறது. இது சுகாதாரம் மற்றும் குடிநீர் சிக்கல்களை உருவாக்குகிறது. சமூக பாதுகாப்பு இன்மை. விபத்து ஏற்பட்டாலோ உடல்நலக் குறைவு ஏற்பட்டாலோ இவர்களுக்கு எந்த காப்பீடும் கிடையாது. நகர்ப்புற வாழ்க்கை செலவு அதிகம் என்பதால் ஒருநாள் வேலைக்குச் செல்லாவிட்டாலும் இவர்கள் வறுமை கோட்டிற்கு கீழே தள்ளப்படுகிறார்கள். அரசின் முயற்சிகள். சமீபத்திய காலங்களில் நகர்ப்புற முறைசாரா தொழிலாளர்களுக்காக சில முக்கிய திட்டங்கள் கொண்டுவரப்பட்டுள்ளன. PMSVA நிதி, சாலையோர வியாபாரிகளுக்கு பிணையில்லா கடன் கொலாட்டரல் ஃப்ரீ லோன் வழங்கும் திட்டம். ஸ்ரம் தளம், முறைசாரா தொழிலாளர்களை பதிவு செய்து அவர்களுக்கு அடையாள அட்டை மற்றும் விபத்து காப்பீடு வழங்குதல். முடிவுரை.
இந்தியாவின் நகர்ப்புற பொருளாதாரம் என்பது இரட்டைத்தன்மை டியூவலிஸ்டிக் கொண்டது. ஒருபுறம் பளபளப்பான ஐடி பூங்காக்கள், மறுபுறம் நெரிசலான முறைசாரா சந்தைகள். நகரங்கள் வளர வேண்டுமானால் முறைசாரா துறையை ஒரு தொல்லையாக நியூசன்ஸ் பார்க்காமல் நகர்ப்புற திட்டமிடலில் அர்பன் பிளானிங் அவர்களுக்கென தனி இடத்தையும் அங்கீகாரத்தையும் வழங்குவது அவசியம். ஏனெனில் முறைசாரா தொழிலாளர்கள் இல்லாமல் நகரங்கள் இயங்காது என்பதே நிதர்சனம். Right short note: Informal sector in the urban economy in India. சிறு குறிப்பு எழுதுங்கள். இந்தியாவின் நகர்ப்புற பொருளாதாரத்தில் முறைசாரா துறை. Informal sector in urban economy in India. இந்தியாவில் நகர்ப்புற பொருளாதாரத்தில் முறைசாரா துறை. The informal sector plays a significant role in India's urban economy, characterized by. இந்தியாவின் நகர்ப்புற பொருளாதாரத்தில் முறைசாரா துறை குறிப்பிடத்தக்க பங்கை வகிக்கிறது. இதன் சிறப்பியல்புகள்: unorganized and unregulated. Informal sector activities are unorganized and unregulated, operating outside the purview of government regulations. ஒழுங்கமைக்கப்படாத மற்றும் ஒழுங்குபடுத்தப்படாத. முறைசாரா துறை நடவடிக்கைகள் ஒழுங்கமைக்கப்படாத மற்றும் ஒழுங்குபடுத்தப்படாதவை அரசாங்க விதிமுறைகளின் எல்லைக்கு வெளியே செயல்படுகின்றன. Low income and precarious work. Informal sector workers often earn low incomes and face precarious working conditions, with limited access to social protection. குறைந்த வருமானம் மற்றும் நிலையற்ற வேலை. முறைசாரா துறை தொழிலாளர்கள் பெரும்பாலும் குறைந்த வருமானம் ஈட்டுகிறார்கள் மற்றும் சமூக பாதுகாப்பிற்கான வரையறுக்கப்பட்ட அணுகலுடன் நிலையற்ற வேலை நிலைமைகளை எதிர்கொள்கின்றனர். Diverse activities. The informal sector encompasses a wide range of activities, including street vending, waste recycling, and construction work. பல்வேறு செயல்பாடுகள் முறைசாரா துறை தெரு விற்பனை, கழிவு மறுசுழற்சி மற்றும் கட்டுமான பணிகள் உள்ளிட்ட பரந்த அளவிலான செயல்பாடுகளை உள்ளடக்கியது. Importance of informal sector. முறைசாரா துறையின் முக்கியத்துவம். Employment generation. The informal sector provides employment opportunities for millions of people, particularly in urban areas. வேலைவாய்ப்பு உருவாக்கம். முறைசாரா துறை மில்லியன் கணக்கான மக்களுக்கு, குறிப்பாக நகர்ப்புறங்களில் வேலை வாய்ப்புகளை வழங்குகிறது. Contribution to GDP. The informal sector contributes significantly to India's GDP, although its exact contribution is difficult to quantify. மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் பங்களிப்பு. இந்தியாவின் மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் முறைசாரா துறை கணிசமாக பங்களிக்கிறது, இருப்பினும் அதன் சரியான பங்களிப்பை அளவிடுவது கடினம். Challenges. Lack of social protection. Informal sector workers often lack access to social protection, including healthcare, pension, and unemployment benefits. சமூக பாதுகாப்பு இல்லாமை. முறைசாரா துறை தொழிலாளர்கள் பெரும்பாலும் சுகாதார பாதுகாப்பு, ஓய்வூதியம் மற்றும் வேலையின்மை சலுகைகள் உள்ளிட்ட சமூக பாதுகாப்பை அணுகுவதில்லை. Vulnerability to exploitation. Informal sector workers are vulnerable to exploitation, with limited bargaining power and few protections against unfair labor practices. சுரண்டலுக்கு ஆளாகும் வாய்ப்பு. முறைசாரா துறை தொழிலாளர்கள் சுரண்டலுக்கு ஆளாகக்கூடியவர்கள், குறைந்த பேரம் பேசும் சக்தி மற்றும் நியாயமற்ற தொழிலாளர் நடைமுறைகளுக்கு எதிராக சில பாதுகாப்புகளுடன். Conclusion. The informal sector is a vital part of India's urban economy, providing employment opportunities and contributing to economic growth. However, it also poses significant challenges, including lack of social protection and vulnerability to exploitation. Addressing these challenges requires policies and interventions that promote decent work and social protection for informal sector workers. முறைசாரா துறை இந்தியாவின் நகர்ப்புற பொருளாதாரத்தின் ஒரு முக்கிய பகுதியாகும். இது வேலை வாய்ப்புகளை வழங்குகிறது மற்றும் பொருளாதார வளர்ச்சிக்கு பங்களிக்கிறது.
இருப்பினும் இது சமூக பாதுகாப்பு இல்லாமை மற்றும் சுரண்டலுக்கு ஆளாகும் வாய்ப்பு உள்ளிட்ட குறிப்பிடத்தக்க சவால்களையும் முன்வைக்கிறது. இந்த சவால்களை எதிர்கொள்ள முறைசாரா துறை தொழிலாளர்களுக்கு ஒழுக்கமான வேலை மற்றும் சமூக பாதுகாப்பை ஊக்குவிக்கும் கொள்கைகள் மற்றும் தலையீடுகள் தேவை. பொருளாதாரத்தின் முறைசாரா துறையில் தொழிலாள வர்க்கத்தின் மாறிவரும் பிரச்சினைகளின் தன்மையை பற்றி விவாதிக்கவும். பொருளாதாரத்தின் முறைசாரா துறையில் இன்ஃபார்மல் செக்டர் உள்ள தொழிலாளர் வர்க்கத்தின் பிரச்சினைகள் கடந்த சில தசாப்தங்களில் மிகப்பெரிய மாற்றங்களை சந்தித்துள்ளன. முன்பு இப்பிரச்சினைகள் பெரும்பாலும் குறைந்த ஊதியம் மற்றும் அதிக வேலை நேரம் சார்ந்ததாக மட்டுமே இருந்தன. ஆனால் இன்று உலகமயமாக்கல் மற்றும் டிஜிட்டல் தொழில்நுட்பத்தின் வருகையால் இப்பிரச்சினைகள் மிகவும் சிக்கலானதாகவும் நுட்பமானதாகவும் மாறியுள்ளன. அந்த மாறிவரும் தன்மையை கீழ்க்கண்டவாறு விவாதிக்கலாம். கண்ணுக்கு தெரியாத முதலாளி, தி இன்விசிபிள் எம்ப்ளாயர். பாரம்பரிய முறைசாரா துறையில் பண்ணையடிமை தொழிலாளிக்கு தனது முதலாளி யார் என்று தெரியும். அவரிடம் நேரடியாக சம்பளம் கேட்கவோ சண்டையிடவோ முடியும். மாறும் தன்மை. இன்று அவுட்சோர்சிங் மற்றும் துணை ஒப்பந்த முறை சப் கண்ட்ராக்டிங் காரணமாக உண்மையான முதலாளி யார் என்பதே தெரிவதில்லை. ஒரு பெரிய நிறுவனத்தின் வேலையை பல சிறிய ஒப்பந்ததாரர்கள் பிரித்துச் செய்வதால் தொழிலாளர்களின் உரிமைகளுக்கு பொறுப்பேற்க யாரும் முன்வருவதில்லை. விபத்து நடந்தால் இவர் என் தொழிலாளி இல்லை என்று எளிதாக கை கழுவிவிடும் போக்கு அதிகரித்துள்ளது. பொருளாதாரம் மற்றும் அல்காரிதம் கட்டுப்பாடு. கிக் எக்கானமி, அல்காரித்மிக் கண்ட்ரோல். ஸ்விக்கி, ஜொமேட்டோ, ஊபர் போன்ற தளங்களின் வருகை முறைசாரா தொழிலாளர்களுக்கு புதிய வகை பிரச்சினைகளை கொண்டு வந்துள்ளது. மனிதரற்ற நிர்வாகம். இங்கு மேலாளர்களுக்கு பதில் அல்காரிதம் தொழிலாளர்களை நிர்வகிக்கிறது. பிரச்சினை. நீங்கள் வேகமாகச் செல்லவில்லை, வாடிக்கையாளர் மதிப்பீடு ரேட்டிங் குறைந்துவிட்டது என்று கூறி அல்காரிதம் அபராதம் விதிக்கும் அல்லது கணக்கை முடக்கும். பிளாக்கிங். இதை எதிர்த்து முறையிட எந்த மனித அதிகாரியும் இருக்க மாட்டார்கள். இது தொழிலாளர்களுக்கு கடும் மன உளைச்சலை தருகிறது. டிஜிட்டல் இடைவெளி மற்றும் பண பரிவர்த்தனை. டிஜிட்டல் டிவைட். பணமதிப்பிழப்பு மற்றும் டிஜிட்டல் இந்தியாவின் வருகைக்கு பிறகு முறைசாரா துறையிலும் பண பரிவர்த்தனை டிஜிட்டல் மயமாகிவிட்டது. மாறும் தன்மை. ஸ்மார்ட்போன் பயன்படுத்த தெரியாத, இணைய வசதியில்லாத வயதான மற்றும் கிராமப்புற தொழிலாளர்கள் வேலைவாய்ப்பை இழக்கின்றனர். சம்பளம் வங்கிக் கணக்கில் வரும் என்றாலும் அதை எடுத்து பயன்படுத்த தெரியாத நிலை பலரிடம் உள்ளது. இது அவர்களை இடைத்தரகர்களிடம் ஏமாற வைக்கிறது. நகர்ப்புற வாழ்விடச் சிக்கல்கள். அர்பன் ஸ்பேஸ் கான்ஃப்ளிக்ட்ஸ். நகரமயமாக்கல் அதிகரித்துள்ளதால் முறைசாரா தொழிலாளர்கள், சாலையோர வியாபாரிகள், ரிக்ஷா ஓட்டுநர்கள் பொது இடங்களை பயன்படுத்துவதில் சிக்கல் எழுந்துள்ளது. பிரச்சினை. ஸ்மார்ட் சிட்டி திட்டங்கள் மற்றும் நகர அழகுபடுத்தல் என்ற பெயரில் காலங்காலமாக ஓரிடத்தில் கடை வைத்திருந்தவர்கள் அங்கிருந்து அகற்றப்படுகிறார்கள். முன்பு வறுமை மட்டுமே பிரச்சினையாக இருந்தது. இப்போது நகரத்திற்குள் இருப்பதற்கான உரிமை, ரைட் டு தி சிட்டி என்பதே கேள்விக்குறியாகிவிட்டது. சமூக பாதுகாப்பின்மை மற்றும் பாதிப்பு. வல்னரபிலிட்டி டு எக்ஸ்டர்னல் ஷாக்ஸ். முன்பு உள்ளூர் அளவில் ஏற்படும் பிரச்சினைகள் மட்டுமே தொழிலாளர்களை பாதித்தன. மாறும் தன்மை. இன்று உலகம் இணைக்கப்பட்டுள்ளதால் பெரிய பொருளாதார அதிர்ச்சிகள் இவர்களை அதிகம் பாதிக்கின்றன. கோவிட்-19 பெருந்தொற்று, ஜிஎஸ்டி அமலாக்கம் போன்றவை முறைசாரா தொழிலாளர்களின் சேமிப்பை முழுமையாக அழித்துவிட்டன. நிரந்தர வேலை இல்லாததால் இதுபோன்ற நெருக்கடி நேரங்களில் இவர்கள் தற்கொலை நிலைக்கு தள்ளப்படுகிறார்கள். பெண்களின் மீதான இரட்டை சுமை. ஃபெமினைசேஷன் ஆஃப் இன்ஃபார்மல் லேபர். முறைசாரா துறையில் பெண்களின் பங்கேற்பு அதிகரித்துள்ளது. வீட்டு வேலை, கட்டுமான பணி, பீடி சுற்றுதல். பிரச்சினை. இவர்களுக்கு ஆண்களை விட குறைவான ஊதியம் வழங்கப்படுவதோடு பணியிடத்தில் பாலியல் தொல்லைகளும் பாதுகாப்பற்ற சூழலும் அதிகரித்துள்ளன. பேறுகால விடுப்பு போன்ற அடிப்படை உரிமைகள் இவர்களுக்கு கானல் நீராகவே உள்ளன. முடிவுரை.
சுருக்கமாகச் சொன்னால், இன்றைய முறைசாரா தொழிலாளர் வர்க்கத்தின் பிரச்சினைகள் பொருளாதாரச் சுரண்டலில் இருந்து தொழில்நுட்ப மற்றும் சமூக புறக்கணிப்பை டெக்னாலஜிக்கல் அண்ட் சோஷியல் எக்ஸ்க்ளூஷன் நோக்கி நகர்ந்துள்ளன. இவர்களுக்கு வெறும் ஊதிய உயர்வு மட்டும் தீர்வாகாது. டிஜிட்டல் கல்வி, சமூக பாதுகாப்பு, சோஷியல் செக்யூரிட்டி மற்றும் சங்கம் அமைக்கும் உரிமை ஆகியவை வழங்கப்பட்டால் மட்டுமே இவர்களின் மாறிவரும் பிரச்சினைகளை தீர்க்க முடியும். Discuss the changing nature of the problems of working class in the informal sector of the economy. பொருளாதாரத்தின் முறைசாரா துறையில் தொழிலாள வர்க்கத்தின் மாறிவரும் பிரச்சினைகளின் தன்மையை பற்றி விவாதிக்கவும். Changing nature of problems of working class in the informal sector. முறைசாரா துறையில் தொழிலாள வர்க்கத்தின் மாறிவரும் பிரச்சினைகள். The informal sector is a significant component of many economies, particularly in developing countries. The working class in this sector faces various problems that have evolved over time. முறைசாரா துறை பல பொருளாதாரங்களில், குறிப்பாக வளரும் நாடுகளில் ஒரு குறிப்பிடத்தக்க அங்கமாகும். இந்த துறையில் உள்ள தொழிலாள வர்க்கம் காலப்போக்கில் உருவாகியுள்ள பல்வேறு பிரச்சினைகளை எதிர்கொள்கிறது. Traditional problems பாரம்பரிய சிக்கல்கள், low wages and poor working conditions. Workers in the informal sector often receive low wages and are exposed to poor working conditions, including long hours and lack of benefits. குறைந்த ஊதியம் மற்றும் மோசமான வேலை நிலைமைகள். முறைசாரா துறையில் உள்ள தொழிலாளர்கள் பெரும்பாலும் குறைந்த ஊதியத்தை பெறுகிறார்கள் மற்றும் நீண்ட வேலை நேரம் மற்றும் சலுகைகள் இல்லாமை உள்ளிட்ட மோசமான வேலை நிலைமைகளுக்கு ஆளாகிறார்கள். Lack of social protection. Informal sector workers often lack access to social protection, including healthcare, pension, and unemployment benefits. சமூக பாதுகாப்பு இல்லாமை. முறைசாரா துறை தொழிலாளர்கள் பெரும்பாலும் சுகாதார பாதுகாப்பு, ஓய்வூதியம் மற்றும் வேலையின்மை சலுகைகள் உள்ளிட்ட சமூக பாதுகாப்பை அணுகுவதில்லை. Limited access to credit and markets. Informal sector workers often face challenges in accessing credit and markets, which can limit their ability to grow their businesses. கடன் மற்றும் சந்தைகளுக்கான வரையறுக்கப்பட்ட அணுகல். முறைசாரா துறை தொழிலாளர்கள் பெரும்பாலும் கடன் மற்றும் சந்தைகளை அணுகுவதில் சவால்களை எதிர்கொள்கின்றனர், இது அவர்களின் வணிகங்களை வளர்ப்பதற்கான திறனை கட்டுப்படுத்தலாம். Changing nature of problems. பிரச்சனைகளின் தன்மை மாறிக்கொண்டே இருக்கிறது. Globalization and informalization. Globalization has led to the informalization of work, with many formal sector jobs being replaced by informal or contract work. உலகமயமாக்கல் மற்றும் முறைசாராமயமாக்கல். உலகமயமாக்கல் வேலைகளை முறைசாரா அல்லது ஒப்பந்த வேலைகளால் மாற்றுவதன் மூலம் வேலைகளை முறைசாராமயமாக்குவதற்கு வழிவகுத்துள்ளது. Precarious work and gig economy. The rise of the gig economy has created new challenges for workers in the informal sector, including precarious work arrangements and lack of job security. நிலையற்ற வேலை மற்றும் கீழ்ப்பொருளாதாரம். கீழ்ப்பொருளாதாரத்தின் எழுச்சி முறைசாரா துறையில் உள்ள தொழிலாளர்களுக்கு புதிய சவால்களை உருவாக்கியுள்ளது, இதில் நிலையற்ற வேலை ஏற்பாடுகள் மற்றும் வேலை பாதுகாப்பு இல்லாமை ஆகியவை அடங்கும். Technological changes. Technological changes, such as automation and artificial intelligence, are changing the nature of work in the informal sector, with some jobs becoming obsolete while new ones emerge. தொழில்நுட்ப மாற்றங்கள். ஆட்டோமேஷன் மற்றும் செயற்கை நுண்ணறிவு போன்ற தொழில்நுட்ப மாற்றங்கள் முறைசாரா துறையில் வேலையின் தன்மையை மாற்றி வருகின்றன. சில வேலைகள் வழக்கற்று போகின்றன, அதே நேரத்தில் புதிய வேலைகள் உருவாகின்றன. Increased vulnerability. Informal sector workers are often more vulnerable to economic shocks, natural disasters, and other crises, which can have a significant impact on their livelihoods. அதிகரித்த பாதிப்பு. முறைசாரா துறை தொழிலாளர்கள் பெரும்பாலும் பொருளாதார அதிர்ச்சிகள், இயற்கை பேரழிவுகள் மற்றும் பிற நெருக்கடிகளுக்கு ஆளாகிறார்கள், இது அவர்களின் வாழ்வாதாரத்தில் குறிப்பிடத்தக்க தாக்கத்தை ஏற்படுத்தும். New challenges. புதிய சவால்கள். Climate change and environmental degradation. Informal sector workers are often disproportionately affected by climate change and environmental degradation, which can impact their livelihoods and well-being.
காலநிலை மாற்றம் மற்றும் சுற்றுச்சூழல் சீரழிவு. முறைசாரா துறை தொழிலாளர்கள் பெரும்பாலும் காலநிலை மாற்றம் மற்றும் சுற்றுச்சூழல் சீரழிவால் விகிதாச்சார ரீதியாக பாதிக்கப்படுகின்றனர், இது அவர்களின் வாழ்வாதாரத்தையும் நல்வாழ்வையும் பாதிக்கும். Changing regulatory environment. Changes in regulatory environments, such as the introduction of new laws and policies, can have a significant impact on informal sector workers. மாறும் ஒழுங்குமுறை சூழல், புதிய சட்டங்கள் மற்றும் கொள்கைகளை அறிமுகப்படுத்துதல் போன்ற ஒழுங்குமுறை சூழல்களில் ஏற்படும் மாற்றங்கள் முறைசாரா துறை தொழிலாளர்களில் குறிப்பிடத்தக்க தாக்கத்தை ஏற்படுத்தும். Increased competition. The rise of globalization and digital platforms has increased competition for informal sector workers, making it harder for them to access markets and customers. அதிகரித்த போட்டி, உலகமயமாக்கல் மற்றும் டிஜிட்டல் தளங்களின் எழுச்சி முறைசாரா துறை தொழிலாளர்களுக்கான போட்டியை அதிகரித்துள்ளது, இதனால் அவர்கள் சந்தைகள் மற்றும் வாடிக்கையாளர்களை அணுகுவது கடினமாகிறது. Conclusion. The problems faced by the working class in the informal sector are complex and multifaceted. Understanding the changing nature of these problems is crucial for developing effective policies and interventions to support informal sector workers and promote decent work. முறைசாரா துறையில் தொழிலாள வர்க்கம் எதிர்கொள்ளும் பிரச்சினைகள் சிக்கலானவை மற்றும் பன்முகத்தன்மை கொண்டவை. இந்த சிக்கல்களின் மாறிவரும் தன்மையை புரிந்துகொள்வது முறைசாரா துறை தொழிலாளர்களை ஆதரிப்பதற்கும் ஒழுக்கமான வேலையை ஊக்குவிப்பதற்கும் பயனுள்ள கொள்கைகள் மற்றும் தலையீடுகளை உருவாக்குவதற்கு மிக முக்கியமானது. உலகமயமாக்கலின் தாக்கம் முறைசாரா துறையில் உள்ள தொழிலாளர்கள் மீது எவ்வாறு உள்ளது என்பதை பற்றி விவாதிக்கவும். உலகமயமாக்கல் குளோபலைசேஷன் முறைசாரா துறையில் உள்ள தொழிலாளர்கள் மீது ஏற்படுத்தியுள்ள தாக்கத்தை ஒரு நாணயத்தின் இரண்டு பக்கங்களைப் போல பார்க்கலாம். இது சில புதிய வாய்ப்புகளை திறந்திருந்தாலும் மறுபுறம் தொழிலாளர்களின் பாதுகாப்பற்ற தன்மையை வல்னரபிலிட்டி பல மடங்கு அதிகரித்துள்ளது. இதன் தாக்கத்தை 5 முக்கிய கோணங்களில் விரிவாக விவாதிக்கலாம். உள்நாட்டு தொழில்களின் அழிவு. டிஸ்ட்ரக்ஷன் ஆஃப் லோக்கல் இண்டஸ்ட்ரீஸ். உலகமயமாக்கலால் இறக்குமதி கட்டுப்பாடுகள் நீக்கப்பட்டன, இதனால் மலிவான வெளிநாட்டு பொருட்கள் இந்தியச் சந்தையில் குவிந்தன. தாக்கம். பாரம்பரிய கைவினைஞர்கள், நெசவாளர்கள், மட்பாண்டம் செய்பவர்கள், பொம்மை செய்வோர் தங்கள் வாழ்வாதாரத்தை இழந்தனர். எடுத்துக்காட்டு, சீனாவிலிருந்து இறக்குமதி செய்யப்படும் மலிவான பிளாஸ்டிக் பொம்மைகள் மற்றும் எலக்ட்ரானிக் பொருட்கள் இந்தியாவின் பாரம்பரிய குடிசை தொழில்களை நசுக்கின. இதனால் தற்சார்பு கொண்ட கைவினைஞர்கள் கூலித் தொழிலாளர்களாக மாற வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டது. வெளிப்பணி ஒப்படைப்பு முறை. சப் கண்ட்ராக்டிங் அவுட்சோர்சிங் உலகமயமாக்கல் உற்பத்தி முறையை முற்றிலுமாக மாற்றியமைத்துள்ளது. பெரிய பன்னாட்டு நிறுவனங்கள் MNCs நேரடியாக தொழிலாளர்களை வேலைக்கு அமர்த்துவதில்லை. செயல்முறை. ஒரு பெரிய நிறுவனம் வேலையை ஒரு சிறிய நிறுவனத்திற்கு கான்ட்ராக்ட் விடும். அந்த சிறிய நிறுவனம் அதைவிடச் சிறிய பட்டறைகளுக்கும் வீடுகளுக்கும் வேலையை பிரித்துக் கொடுக்கும். விளைவு. இந்த சங்கிலியின் சப்ளை செயின் கடைசியில் இருக்கும் முறைசாரா தொழிலாளிக்கு மிக குறைவான ஊதியமே கிடைக்கிறது. ஆனால் வேலைக்கான பொறுப்பு ரிஸ்க் முழுவதும் அவர் தலையிலேயே விழுகிறது. நிரந்தரமற்ற வேலை கலாச்சாரம். கேஷுவலைசேஷன் ஆஃப் லேபர். உலகச்சந்தை மிகவும் நிலையற்றது. ஐரோப்பாவில் தேவை குறைந்தால் திருப்பூரில் உற்பத்தி நிறுத்தப்படும். தாக்கம். இதனால் முதலாளிகள் நிரந்தர தொழிலாளர்களை வேலைக்கு எடுப்பதை தவிர்த்து தேவைப்படும்போது மட்டும் ஆட்களை எடுக்கும் பயன்படுத்தி தூக்கி எறியும் ஹையர் அண்ட் ஃபயர் கொள்கையை பின்பற்றுகின்றனர். இது தொழிலாளர்களிடம் எப்போதும் ஒருவித வேலை இழப்பு பயத்தை, ஜாப் இன்செக்யூரிட்டி வைத்திருக்கிறது. உழைப்பின் பெண்மயமாக்கல். ஃபெமினைசேஷன் ஆஃப் லேபர். உலகமயமாக்கலுக்கு பின் ஏற்றுமதி சார்ந்த தொழில்களில் ஆயத்த ஆடை, உணவு பதப்படுத்துதல், எலக்ட்ரானிக்ஸ் பெண்களின் பங்களிப்பு அதிகரித்துள்ளது.
காரணம், பெண்கள் குறைவான ஊதியத்திற்கும் வேலை செய்வார்கள், தொழிற்சங்கம் அமைத்து போராட மாட்டார்கள் என்ற தவறான கண்ணோட்டம் முதலாளிகளிடம் உள்ளது. நிலைமை, இவர்கள் பெரும்பாலும் மிக மோசமான சுகாதாரச் சூழலில் சமூக பாதுகாப்பு PF, ISI இல்லாமல் வேலை செய்ய நிர்பந்திக்கப்படுகிறார்கள். புதிய வகை முறைசாரா தொழில்கள் மாடர்ன் இன்ஃபார்மல் ஜாப்ஸ், பாரம்பரிய முறைசாரா தொழில்களுக்கு மாற்றாக தொழில்நுட்பம் சார்ந்த புதிய வேலைகள் உருவாகியுள்ளன. கிக் பொருளாதாரம், ஊபர், ஸ்விக்கி, அமேசான் டெலிவரி போன்றவை. தாக்கம், இது இளைஞர்களுக்கு உடனடி வேலைவாய்ப்பை அளித்தாலும் இவர்களுக்கு பணி உயர்வு, ப்ரமோஷன் அல்லது ஓய்வூதியம் போன்ற எந்த எதிர்கால பாதுகாப்பும் இல்லை. இவர்கள் தொழில்நுட்பத்தால் நிர்வகிக்கப்படும் நவீன கூலிகளாக மாற்றப்பட்டுள்ளனர். முடிவாக, உலகமயமாக்கல் முறைசாரா துறையை விரிவுபடுத்தியுள்ளது. ஆனால் அது தொழிலாளர்களை சுயசார்பு உற்பத்தியாளர்களிலிருந்து பாதுகாப்பற்ற ஒப்பந்த கூலிகளாக மாற்றியுள்ளது என்பதே கசப்பான உண்மையாகும். தொழிலாளர்களுக்கு திறன் மேம்பாடு மற்றும் சமூக பாதுகாப்பு திட்டங்களை சோஷியல் செக்யூரிட்டி நெட்ஸ் அரசு வழங்கினால் மட்டுமே இந்த தாக்கத்தை சமாளிக்க முடியும். உலகமயமாக்கல் குளோபலைசேஷன் முறைசாரா துறையில் இன்ஃபார்மல் செக்டர் உள்ள தொழிலாளர்கள் மீது ஏற்படுத்திய தாக்கம் மிகவும் ஆழமானது மற்றும் சிக்கலானது. உலகமயமாக்கல் இந்திய சந்தையை உலகிற்கு திறந்துவிட்டபோது அது புதிய வேலைவாய்ப்புகளை உருவாக்கியது உண்மைதான். ஆனால் அதே வேளையில் அது முறைசாரா தொழிலாளர்களின் பாதுகாப்பற்ற தன்மையை வல்னரபிலிட்டி அதிகரித்துள்ளது. இதன் தாக்கங்களை சாதக மற்றும் பாதக விளைவுகளாக பிரித்து பார்க்கலாம். பாதகமான விளைவுகள், நெகட்டிவ் இம்பாக்ட்ஸ். பெரும்பாலான சமூகவியலாளர்கள் உலகமயமாக்கல் முறைசாரா தொழிலாளர்களை மோசமாக பாதித்துள்ளது என்றே கருதுகின்றனர். கடுமையான போட்டி மற்றும் வாழ்வாதார இழப்பு. தாராளமயமாக்கலால் மலிவான வெளிநாட்டுப் பொருட்கள் இந்திய சந்தையில் குவிந்தன. எடுத்துக்காட்டு, சீனாவிலிருந்து இறக்குமதி செய்யப்பட்ட மலிவான பிளாஸ்டிக் பொம்மைகள் மற்றும் எலக்ட்ரானிக் பொருட்கள் உள்ளூர் குயவர்கள், கைவினைஞர்கள் மற்றும் சிறு உற்பத்தியாளர்களின் தொழிலை அழித்தன. இதனால் பாரம்பரிய தொழிலாளர்கள் வேலையிழந்து கூலி தொழிலாளர்களாக மாறினர். மலிவான உழைப்பு, உலகளாவிய தேவை. பன்னாட்டு நிறுவனங்கள் MNCs தங்கள் உற்பத்திச் செலவை குறைக்க வளரும் நாடுகளில் உள்ள மலிவான உழைப்பை நாடுகின்றன. இதன் விளைவாக இந்தியாவில் உள்ள தொழிற்சாலைகள் நிரந்தர தொழிலாளர்களை பணிக்கு அமர்த்தாமல் குறைந்த ஊதியத்திற்கு முறைசாரா தொழிலாளர்களை ஒப்பந்த அடிப்படையில் பயன்படுத்துகின்றன. இதை தொழிலாளர் முறைசாராமயமாதல், அன்ஃபார்மலைசேஷன் ஆஃப் லேபர் என்கிறோம். சங்கிலி தொடர் சுரண்டல், சப்ளை செயின் எக்ஸ்ப்ளாய்டேஷன். உலகமயமாக்கல் ஒரு நீண்ட விநியோகச் சங்கிலியை உருவாக்கியுள்ளது. முறை, ஒரு பெரிய சர்வதேச ஆடை நிறுவனம் பிராண்ட் விடப்பெரிது, இந்திய ஏற்றுமதி நிறுவனம் விடப்பெரிது, சிறிய பட்டறை விடப்பெரிது, வீட்டிலிருந்தே தைக்கும் பெண்கள். இந்தச் சங்கிலியின் இறுதியில் உள்ள முறைசாரா தொழிலாளர்கள் மிக குறைவான ஊதியத்தை பெறுகிறார்கள். ஆனால் லாபம் முழுவதும் மேல்மட்டத்தில் உள்ள நிறுவனங்களுக்கே செல்கிறது. பணி பாதுகாப்பின்மை, ஜாப் இன்செக்யூரிட்டி. உலகச் சந்தை நிலையற்றது. ஐரோப்பாவிலோ அல்லது அமெரிக்காவிலோ பொருளாதார மந்தநிலை ரெசெஷன் ஏற்பட்டால் உடனடியாக இந்தியாவில் திருப்பூர் போன்ற ஏற்றுமதி நகரங்களில் ஆர்டர்கள் ரத்து செய்யப்படும். இதன் முதல் பாதிப்பு முறைசாரா தொழிலாளர்கள் மீதே விழும். அவர்கள் எப்போது வேண்டுமானாலும் வேலையிலிருந்து நீக்கப்படலாம். ஹையர் அண்ட் ஃபயர் பாலிசி. பெண்களின் மீதான தாக்கம். ஆயத்த ஆடை உற்பத்தி, எலக்ட்ரானிக்ஸ் மற்றும் உணவு பதப்படுத்துதல் போன்ற ஏற்றுமதி சார்ந்த தொழில்களில் பெண்கள் அதிகம் ஈடுபடுத்தப்படுகிறார்கள். இவர்களுக்கு குறைவான ஊதியம் வழங்கப்படுவதோடு பணிச்சூழல் மிகவும் மோசமாகவும் அதிக வேலைப்பளு கொண்டதாகவும் உள்ளது. சாதகமான விளைவுகள், பாசிட்டிவ் இம்பாக்ட்ஸ். சில துறைகளில் உலகமயமாக்கல் முறைசாரா தொழிலாளர்களுக்கு புதிய வாய்ப்புகளையும் வழங்கியுள்ளது. புதிய வேலைவாய்ப்புகள், நகரமயமாக்கல் மற்றும் உலகளாவிய நுகர்வு கலாச்சாரம் காரணமாக புதிய வகை முறைசாரா வேலைகள் உருவாகியுள்ளன.
எடுத்துக்காட்டு: கூரியர் சேவை, உணவு டெலிவரி, ஸ்விக்கி, ஜொமேட்டோ, கால் டாக்ஸி ஓட்டுநர்கள் மற்றும் பாதுகாப்பு பணியாளர்கள், செக்யூரிட்டி கார்ட்ஸ். சுயதொழில் வாய்ப்புகள்: சிறிய அளவிலான உற்பத்தியாளர்கள் இணையதளம் மற்றும் டிஜிட்டல் தளங்கள் மூலம் தங்கள் பொருட்களை கைவினைப் பொருட்கள் உலகச் சந்தைக்கு விற்பனை செய்யும் வாய்ப்பு சிறிதளவு அதிகரித்துள்ளது. சேவைத்துறை வளர்ச்சி: ஐடி மற்றும் பிபிஓ துறைகளின் வளர்ச்சியால் அதைச் சார்ந்த முறைசாரா தொழில்கள், டீக்கடை, கேண்டீன், போக்குவரத்து, வீட்டு பராமரிப்பு பெருகியுள்ளன. இது இடம்பெயர்ந்த தொழிலாளர்களுக்கு பிழைப்பளிக்கிறது. மாறிவரும் தொழிலாளர் உறவுகள்: உலகமயமாக்கல் முதலாளி தொழிலாளி உறவை மாற்றியமைத்துள்ளது. முன்பு தொழிலாளர்கள் உள்ளூர் முதலாளியிடம் நியாயம் கேட்க முடிந்தது. இன்று முறைசாரா தொழிலாளர்கள் ஒரு முகம் தெரியாத சந்தைக்காக அன்விசிபிள் மார்க்கெட் உழைக்கிறார்கள். அவர்களின் ஊதியத்தையும் வேலை நேரத்தையும் தீர்மானிப்பது எங்கோ வெளிநாட்டில் உள்ள சந்தை நிலவரமாகும். முடிவுரை: மொத்தத்தில் உலகமயமாக்கல் முறைசாரா துறையை விரிவுபடுத்தியுள்ளது, ஆனால் அதன் தரத்தை குறைத்துள்ளது. இது தொழிலாளர்களை எல்லைகளற்ற சுரண்டலுக்கு பார்டர்லெஸ் எக்ஸ்ப்ளாய்டேஷன் உள்ளாக்கியுள்ளது. சர்வதேச சந்தையில் போட்டியிட வேண்டும் என்பதற்காக தொழிலாளர்களின் ஊதியத்தை குறைப்பதும் நலத்திட்டங்களைச் சுருக்குவதும் படுபாதாளத்தை நோக்கிய ஓட்டம், ரேஸ் டு தி பாட்டம் என்று பொருளாதார வல்லுநர்களால் விமர்சிக்கப்படுகிறது. முறைசாரா தொழிலாளர்களுக்கு சர்வதேச தரத்திலான சமூக பாதுகாப்பு வழங்குவதே இதற்கான தீர்வாகும். Discuss the impact of globalization on the workers in the informal sector. உலகமயமாக்கலின் தாக்கம் முறைசாரா துறையில் உள்ள தொழிலாளர்கள் மீது எவ்வாறு உள்ளது என்பதை பற்றி விவாதிக்கவும். Impact of globalization on workers in the informal sector. உலகமயமாக்கலின் தாக்கம் முறைசாரா துறையில் உள்ள தொழிலாளர்கள் மீது. Globalization has had a significant impact on workers in the informal sector, bringing about both opportunities and challenges. உலகமயமாக்கல் முறைசாரா துறையில் உள்ள தொழிலாளர்கள் மீது குறிப்பிடத்தக்க தாக்கத்தை ஏற்படுத்தியுள்ளது. இது வாய்ப்புகள் மற்றும் சவால்கள் இரண்டையும் கொண்டு வருகிறது. Opportunities: increased access to markets. Globalization has opened up new markets and opportunities for informal sector workers, particularly in the areas of handicrafts, textiles and other traditional crafts. சந்தைகளுக்கான அணுகல் அதிகரிப்பு: உலகமயமாக்கல் முறைசாரா துறை தொழிலாளர்களுக்கு, குறிப்பாக கைவினைப் பொருட்கள், ஜவுளி மற்றும் பிற பாரம்பரிய கைவினைத் துறைகளில் புதிய சந்தைகள் மற்றும் வாய்ப்புகளை திறந்துள்ளது. Increased competition. Globalization has also increased competition for informal sector workers, particularly from large-scale producers and multinational corporations. போட்டி அதிகரிப்பு: உலகமயமாக்கல் முறைசாரா துறை தொழிலாளர்களுக்கு, குறிப்பாக பெரிய அளவிலான உற்பத்தியாளர்கள் மற்றும் பன்னாட்டு நிறுவனங்களிடமிருந்து போட்டியை அதிகரித்துள்ளது. Challenges: exploitation. Informal sector workers are often exploited by middlemen and contractors, who take advantage of their vulnerable position to pay them low wages and deny them their rights. சுரண்டல்: முறைசாரா துறை தொழிலாளர்கள் பெரும்பாலும் இடைத்தரகர்கள் மற்றும் ஒப்பந்தக்காரர்களால் சுரண்டப்படுகிறார்கள். அவர்கள் தங்கள் பாதிக்கப்படக்கூடிய நிலையை பயன்படுத்திக் கொண்டு குறைந்த ஊதியம் வழங்கி அவர்களின் உரிமைகளை மறுக்கிறார்கள். Insecurity. Globalization has led to increased insecurity for informal sector workers, who are often subject to arbitrary dismissal, non-payment of wages, and other forms of exploitation. பாதுகாப்பின்மை: உலகமயமாக்கல் முறைசாரா துறை தொழிலாளர்களுக்கு பாதுகாப்பின்மை அதிகரித்துள்ளது. அவர்கள் பெரும்பாலும் தன்னிச்சையான பணி நீக்கம், ஊதியம் வழங்கப்படாதது மற்றும் பிற வகையான சுரண்டலுக்கு ஆளாகிறார்கள். Lack of social protection. Informal sector workers often lack access to social protection, including healthcare, pension, and unemployment benefits. சமூக பாதுகாப்பு இல்லாமை: முறைசாரா துறை தொழிலாளர்களுக்கு பெரும்பாலும் சுகாதார பாதுகாப்பு, ஓய்வூதியம் மற்றும் வேலையின்மை சலுகைகள் உள்ளிட்ட சமூக பாதுகாப்பு கிடைப்பதில்லை.
Impact on working conditions வேலை நிலைமைகளில் தாக்கம் deteriorating working conditions. Globalization has led to deteriorating working conditions for informal sector workers, including long hours, low wages, and poor safety standards. மோசமடைந்து வரும் வேலை நிலைமைகள் உலகமயமாக்கல் முறைசாரா துறை தொழிலாளர்களின் வேலை நிலைமைகளை மோசமாக்கியுள்ளது. இதில் நீண்ட வேலை நேரம், குறைந்த ஊதியம் மற்றும் மோசமான பாதுகாப்பு தரநிலைகள் ஆகியவை அடங்கும். Increased informalization. Globalization has led to increased informalization of work, with more workers being employed in informal arrangements that lack job security and social protection. அதிகரித்த முறைசாராமயமாக்கல். உலகமயமாக்கல் வேலை முறைசாராமயமாக்கலை அதிகரித்துள்ளது. வேலை பாதுகாப்பு மற்றும் சமூக பாதுகாப்பு இல்லாத முறைசாரா ஏற்பாடுகளில் அதிகமான தொழிலாளர்கள் பணியமர்த்தப்படுகிறார்கள். Conclusion. The impact of globalization on workers in the informal sector has been largely negative, with increased exploitation, insecurity, and lack of social protection. To address these challenges, policymakers and stakeholders need to develop strategies that promote decent work, social protection, and empowerment of informal sector workers. முறைசாரா துறையில் தொழிலாளர்கள் மீது உலகமயமாக்கலின் தாக்கம் பெரும்பாலும் எதிர்மறையாக உள்ளது. அதிகரித்த சுரண்டல், பாதுகாப்பின்மை மற்றும் சமூக பாதுகாப்பு இல்லாமை. இந்த சவால்களை எதிர்கொள்ள கொள்கை வகுப்பாளர்களும் பங்குதாரர்களும் ஒழுக்கமான வேலை, சமூக பாதுகாப்பு மற்றும் முறைசாரா துறை தொழிலாளர்களின் அதிகாரமளிப்பை ஊக்குவிக்கும் உத்திகளை உருவாக்க வேண்டும். உலகமயமாக்கலுக்கும் முறைசாரா துறையின் வளர்ச்சிக்கும் இடையிலான இணைப்பு புள்ளிகள் என்ன? இவை தொழிலாள வர்க்கத்தின் இயல்பு மற்றும் செயல்பாட்டை எவ்வாறு பாதித்துள்ளன? உலகமயமாக்கலுக்கும் குளோபலைசேஷன் முறைசாரா துறையின் வளர்ச்சிக்கும் இடையே மிக நெருக்கமான நேரடி தொடர்பு உள்ளது. உலகமயமாக்கல் தீவிரமடைந்த பிறகுதான் இந்தியாவில் முறைசார்ந்த வேலைகள் ஃபார்மல் ஜாப்ஸ் குறைந்து முறைசாரா வேலைகள் இன்ஃபார்மல் ஜாப்ஸ் பெருகத் தொடங்கின. இந்த இரண்டுக்கும் இடையிலான இணைப்பு புள்ளிகள் லிங்கேஜ் பாயிண்ட்ஸ் மற்றும் அதனால் தொழிலாளர் வர்க்கத்தில் ஏற்பட்ட மாற்றங்களை விரிவாக காண்போம். இணைப்பு புள்ளிகள் த லிங்கேஜ் பாயிண்ட்ஸ். உலகமயமாக்கல் எவ்வாறு முறைசாரா துறையை வளர்த்தது என்பதற்கான முக்கிய காரணிகள். செலவு குறைப்பு உத்தி காஸ்ட் கட்டிங் ஸ்ட்ராட்டஜி. உலகச் சந்தையில் ஒரு பொருளை விற்க வேண்டுமென்றால் அதன் விலை குறைவாக இருக்க வேண்டும். சீனா, வியட்நாம் பொருட்களுடன் போட்டி. விலையை குறைக்க நிறுவனங்கள் கையில் எடுக்கும் முதல் ஆயுதம் தொழிலாளர் ஊதிய குறைப்பு. நிரந்தர தொழிலாளிக்கு PF போனஸ் கொடுக்க வேண்டும். முறைசாரா தொழிலாளிக்கு தினக்கூலி மட்டும் போதும். எனவே நிறுவனங்கள் உற்பத்தியை முறைசாரா துறைக்கு மாற்றுகின்றன. அயல்பணி ஒப்படைப்பு அவுட்சோர்சிங் சப் கண்ட்ராக்டிங். இதுதான் மிக முக்கியமான இணைப்பு புள்ளி. பன்னாட்டு நிறுவனங்கள் MNCs பொருட்களை உற்பத்தி செய்வதில்லை. அவை பிராண்ட், டை பிராண்ட் மட்டுமே நிர்வகிக்கின்றன. உற்பத்திச் சங்கிலி. MNC பெரிய இந்திய நிறுவனம், சிறிய பட்டறை வீட்டில் வேலை செய்யும் தொழிலாளி ஹோம் பேஸ்ட் ஒர்க்கர். இந்தச் சங்கிலியின் கடைசி புள்ளியில் முறைசாரா துறை உலக பொருளாதாரத்துடன் இணைக்கப்படுகிறது. தொழிலாளர் நெகிழ்வுத்தன்மை லேபர் ஃப்ளெக்சிபிலிட்டி. உலகச் சந்தையின் தேவை நிலையற்றது வாலடைல். இன்று தேவை இருக்கும், நாளை இருக்காது. இந்த ஏற்ற இறக்கத்தைச் சமாளிக்க நிறுவனங்களுக்கு தேவைப்படும்போது வேலைக்கு எடுப்பது, தேவையில்லாதபோது நீக்குவது, ஹையர் அண்ட் ஃபயர் என்ற சுதந்திரம் தேவைப்படுகிறது. இது முறைசாரா துறையில் மட்டுமே சாத்தியம். தொழிலாளர் வர்க்கத்தின் மீதான தாக்கம். இந்த இணைப்பு புள்ளிகள் தொழிலாளர்களின் இயல்பு நேச்சர் மற்றும் செயல்பாடு ஃபங்க்ஷன் ஆகியவற்றில் அடிப்படை மாற்றங்களை ஏற்படுத்தியுள்ளன. இயல்பில் ஏற்பட்ட மாற்றங்கள் சேஞ்சஸ் இன் நேச்சர். தொழிலாளர் நிலையற்ற தன்மை கேஷுவலைசேஷன் ஆஃப் லேபர். முன்பு தொழிலாளர் என்றால் ஒரு நிறுவனத்திற்குச் சொந்தமானவர் என்ற நிலை இருந்தது. இன்று தொழிலாளர்கள் தற்காலிக பண்டங்களாக கேஷுவல் கமாடிட்டி மாற்றப்பட்டுள்ளனர். வாழ்நாள் முழுவதும் நிரந்தர வேலை என்பது பழைய கனவாகிவிட்டது. உழைப்பின் பெண்மயமாக்கல் ஃபெமினைசேஷன் ஆஃப் லேபர். உலகமயமாக்கல் பெண்களை அதிக அளவில் வேலைக்கு இழுத்துள்ளது. ஆனால் இது அதிகாரமளித்தலுக்காக அல்ல, மலிவான மற்றும் அடக்கமான உழைப்பு, சீப் அண்ட் டொசைல் லேபர் தேவை என்பதற்காகவே. ஆயத்த ஆடை, எலக்ட்ரானிக்ஸ் துறைகளில் இது அதிகம்.
இடம்பெயரும் தொழிலாளர்கள் ஃபுட்லூஸ் லேபர், ஓரிடத்தில் நிலையாக தங்கி வேலை செய்யும் இயல்பு மாறிவிட்டது. பீகாரிலிருந்து தமிழ்நாடு, ஒடிசாவிலிருந்து கேரளா என வேலை எங்குள்ளதோ அங்கு ஓடிக்கொண்டே இருக்கும் ஒரு நாடோடி தொழிலாளர் வர்க்கம் உருவாகியுள்ளது. செயல்பாட்டில் ஏற்பட்ட மாற்றங்கள் சேஞ்சஸ் இன் ஃபங்க்ஷன். பேரம் பேசும் சக்தியின் வீழ்ச்சி டிக்ளைன் ஆஃப் பார்கெனிங் பவர். உலகமயமாக்கலுக்கு முன் தொழிற்சங்கங்கள் ட்ரேட் யூனியன்ஸ் வலிமையாக இருந்தன. இப்போது உற்பத்தி பரவலாக்கப்பட்டு டீசென்ட்ரலைஸ்ட் வீடுகளுக்கும் சிறிய பட்டறைகளுக்கும் சென்றுவிட்டதால் தொழிலாளர்களால் ஒன்று சேர முடிவதில்லை. இதனால் கூட்டு பேரம் பேசும் சக்தி அழிந்துவிட்டது. திறன் அழிப்பு ஸ்கில்லிங். பாரம்பரிய முறைசாரா துறையில் கைவினைஞர்கள் தனித்துவமான திறன் இருந்தது. ஆனால் உலகமயமாக்கல் சார்ந்த முறைசாரா துறையில் ஒரு துணியில் பட்டன் மட்டும் தைப்பது, அமேசான் பெட்டியை தூக்குவது பெரிய திறன் தேவையில்லை. இது தொழிலாளர்களை வெறும் இயந்திர கைகளாக மாற்றியுள்ளது. சமூக பாதுகாப்பின்மை. வேலையிடத்தில் விபத்து, முதுமை அல்லது பணிநீக்கம் ஏற்பட்டால் அதற்கு காப்பீடு அல்லது பாதுகாப்பு வலை சேஃப்டி நெட் இல்லாத ஒரு ஆபத்தான சூழலில் தொழிலாளர்கள் செயல்படுகிறார்கள். முடிவுரை. உலகமயமாக்கலும் முறைசாரா துறையும் இரட்டை குரல் துப்பாக்கி போன்றவை. இவை இந்தியாவின் ஏற்றுமதியை அதிகரித்துள்ளன என்பது உண்மைதான். ஆனால் அந்த வெற்றியானது தொழிலாளர் வர்க்கத்தின் பாதுகாப்பு மற்றும் உரிமைகளை பலியிட்டு பெறப்பட்டதாகும். இது தொழிலாளர்களை உரிமையற்ற உற்பத்தியாளர்களாக disenfranchised producers மாற்றியுள்ளது. What are the linkage points between globalization and the growth of the informal sector? How have these affected the nature and functioning of the working class? உலகமயமாக்கலுக்கும் முறைசாரா துறையின் வளர்ச்சிக்கும் இடையிலான இணைப்பு புள்ளிகள் என்ன? இவை தொழிலாள வர்க்கத்தின் இயல்பு மற்றும் செயல்பாட்டை எவ்வாறு பாதித்துள்ளன? Contribution of globalization to the growth of the informal sector. முறைசாரா துறையின் வளர்ச்சிக்கு உலகமயமாக்கலின் பங்களிப்பு. Increased competition. Globalization has led செலவுகளை குறைக்கவும் நெகிழ்வுத்தன்மையை அதிகரிக்கவும் கட்டாயப்படுத்தியது, பெரும்பாலும் தொழிலாளர் முறைசாராமயமாக்கல் மூலம். Outsourcing and subcontracting. Globalization has promoted outsourcing and subcontracting, which often involves informal labor arrangements. Outsourcing மற்றும் துணை ஒப்பந்தம். உலகமயமாக்கல் அவுட்சோர்சிங் மற்றும் துணை ஒப்பந்தம் ஆகியவற்றை ஊக்குவித்தது, இது பெரும்பாலும் முறைசாரா தொழிலாளர் ஏற்பாடுகளை உள்ளடக்கியது. Informalization of formal sector. Globalization has led to informalization of formal sector jobs, with companies hiring contract or temporary workers instead of permanent employees. முறையான துறையின் முறைசாராமயமாக்கல். உலகமயமாக்கல் முறையான துறை வேலைகளை முறைசாராமயமாக்கலுக்கு வழிவகுத்தது. நிறுவனங்கள் நிரந்தர ஊழியர்களுக்கு பதிலாக ஒப்பந்த அல்லது தற்காலிக தொழிலாளர்களை வேலைக்கு அமர்த்தின. Impact on working class. தொழிலாள வர்க்கத்தின் மீதான தாக்கம். Precarious work. Informal sector jobs are often precarious, with workers facing uncertainty, low wages, and lack of social protection. ஆபத்தான வேலை. முறைசாரா துறை வேலைகள் பெரும்பாலும் நிலையற்றவை, தொழிலாளர்கள் நிச்சயமற்ற தன்மை, குறைந்த ஊதியம் மற்றும் சமூக பாதுகாப்பு இல்லாமையை எதிர்கொள்கின்றனர். Weakening of collective bargaining. Informalization has weakened collective bargaining power of workers, making it difficult for them to negotiate with employers. கூட்டு பேரம் பேசுதல் பலவீனமடைதல். முறைசாரா துறை தொழிலாளர்களின் கூட்டு பேரம் பேசும் சக்தியை பலவீனப்படுத்தியுள்ளது, இதனால் அவர்கள் முதலாளிகளுடன் பேச்சுவார்த்தை நடத்துவது கடினம். Increased vulnerability. Informal sector workers are more vulnerable to exploitation, harassment, and abuse. அதிகரித்த பாதிப்பு. முறைசாரா துறை தொழிலாளர்கள் சுரண்டல், துன்புறுத்தல் மற்றும் துஷ்பிரயோகத்திற்கு ஆளாகிறார்கள். Conclusion. The linkages between globalization and the growth of the informal sector have significantly impacted the nature and functioning of the working class, leading and weakening of collective bargaining power. Addressing these challenges requires policies and interventions that promote decent work, social protection, and empowerment of informal sector workers. முடிவுரை.
உலகமயமாக்கலுக்கும் முறைசாரா துறையின் வளர்ச்சிக்கும் இடையிலான தொடர்புகள் தொழிலாள வர்க்கத்தின் இயல்பு மற்றும் செயல்பாட்டை கணிசமாக பாதித்துள்ளன. இதனால் அதிகரித்து கொள்ள ஒழுக்கமான வேலை, சமூக பாதுகாப்பு மற்றும் முறைசாரா துறை தொழிலாளர்களின் அதிகாரமளிப்பை ஊக்குவிக்கும் கொள்கைகள் மற்றும் தலையீடுகள் தேவை. For join our free courses எங்கள் இலவச படிப்புகளில் சேர கான்டாக்ட் 7871461001. வாட்ஸ்அப் only. Send your name and details. வாட்ஸ்அப் மட்டும். உங்கள் பெயர் மற்றும் விவரங்களை அனுப்பவும்.